சொல்லத்தக்க ஜபம். உத்தமனசா மந்திரம் சரிபேஸ்வரா சுவாமி. தேவரீர் அளவில்லாத சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உண்மைனா முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாபங்களை செய்தனேன் என்று மிகவும் அனநொந்து மெத்த மனஸ்தாப்படுகிறேன். எனக்குதுவே மனஸ்தாமில்லாமல் வேறு மனஸ்தாமில்லை, எனக்குதுவே துக்கமில்லாமல் வேறு துக்கமில்லை. இனிமேல் ஒருபொழுது இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரத்தினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாசம் பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருள்வீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன். திருச்சபை விசுவஸ்து கற்பிக்கின்ற சத்தியங்களை எல்லாம் தேர்தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமேன். திவ்ய இயேசுவே, எங்களுக்காக உத்தரிக்கிற நிலை ஆத்துமாக்களுக்காகவும் சிலுவை பாதையில் செபிக்கிறவர்களுக்கு அளிக்கப்பட்ட பலன்களை அடைய விரும்பி தேவருடைய இரக்கத்தை கேட்டு மன்றாடுகிறோம். புனித மரியாயே, வியாகுல மாதாவே, உம்மோடு கூட சிலுவை பாதை சேவிக்க விரும்புகிற நாங்கள் அதனுடைய சுகிர்த பலன்களை அடையும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவோடு பயணிப்போம். வாழ்க்கையும் பயணமும் இணை பிரியாதவை. உயிர்கள் உள்ளவை பயணித்து கொண்டே இருக்கின்றன. சிலுவை பாதையும் ஒரு பயணமே. இது இயேசுவின் பயணம் என்று மட்டும் ஒதுக்கிவிட முடியாது. இன்றும் நம்மில் பலர் இது போன்ற ஒரு பயணத்தில் இருக்கின்றார்கள். நாமும் இதில் விதிவிலக்கல்ல. இயேசுவின் பாதை தெய்வீகமானதற்கு காரணம் மானிடருக்காக அவர் பயணித்தார் என்பதுதான். இன்று இச்சிலுவை பாதை பயணத்தில் இயேசுவோடு பயணிக்க வந்திருக்கின்ற நாம் ஒரு கணம் நம் மனங்களை உற்று நோக்குவோம். நம் மனம் இப்பயணத்திற்கு தயாராக இருக்கின்றதா? நம் மனங்கள் இச்சிலுவை பாதையை பற்றி இப்போது என்ன நினைத்து கொண்டிருக்கின்றன? இது வழக்கமான ஒன்று என்றாம். இது ஒரு கிறிஸ்தவனின் தவகால கடமை. ஆகவே பக்தியாய் நினைத்து கொள்கின்றேன் என்றாம். இயேசுவின் பாதையல்லவா இது? இதில் என் ஆண்டவர் எனக்காக பயணித்தார், அதுபோல நானும் மற்றவர்களுக்காக இது போன்ற பயணத்தை மேற்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்னும் எண்ணத்துடன் இப்பயணத்தை மேற்கொள்ள போகின்றோமா? நீங்கள் என்ன மனநிலையில் இருந்தாலும் இப்பாதையில் இயேசு இன்றும் பயணிக்கின்றார் என்பதை மறக்க வேண்டாம். இயேசுவோடு இப்பயணம் தொடர்வோம். ஆமேன். இயேசுநாதர் சாமி பாடுபட்ட முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நாம் எந்த நிலையை அடைந்திருந்தாலும் அதற்கேற்ப தொடர்ந்து நடப்போம். பயணம் பிறவி கடமை என்றாலும் எல்லா நேரங்களிலும் நம் பயணத்தை நாம் தாம் தீர்மானிக்கின்றோம் என்பது உண்மை அல்ல. சில நேரங்களில் பிறர் கூட நாம் எந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றனர். ரயில் பயணம் செய்தவர்கள் இதை அனுபவித்திருக்கலாம். நாம் செல்ல வேண்டிய தண்டவாளத்தில் எங்கோ ஏதோ குறைபாடு ஏற்பட்டிருக்குமானால் நாம் பயணிக்கும் தொடர்வண்டி பயணம் வேறு புறமாக திருப்பப்படும். நாம் வழக்கமான தடத்தில் அல்லாமல் பிறர் சொல்லும் தடத்தில் பயணிக்க வேண்டியிருக்கும். இது சில நேரங்களில் சுவாரஸ்யமாகவும் பல நேரங்களில் சுமையாகவும் தோன்றும். யார் தீர்மானித்தால் என்ன? எப்படிப்பட்ட பாதையாக இருந்தால் என்ன? பயணிக்க துணிந்துவிட்டால் லக்கும் நோக்கமும் சிறப்பாக அமையும். இயேசுவின் இந்த பயணம் அவர் தெரிந்து கொண்டது அல்ல, பிறர் அவர் மேல் திணித்த ஒன்று.
நியாயமானதாக கூட இது அமையவில்லை என்றாலும் நாம் பெற வேண்டிய திருமுழுக்கை நினைவில் கொண்டு பயணம் செய்ய தயாராகின்றார். பயணத்திற்காக காரணமாக எதையோ சொன்னாலும் பயணத்தின் முடிவு தன் பிறப்பின் பயன் என்றெண்ணி பயணத்திற்கு தயாராகின்றார் இயேசு. ஜெபம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் கூட வேண்டிய லக்கு விண்ணகம் என்பதை மனதில் கொண்டவர்களாய் பாதை எப்படிப்பட்டதாக அமைந்தாலும் லக்கை நோக்கி பயணிக்கும் மனத்திடன் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இரண்டாம் சலாம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பயணத்திற்கு தடி கொடுக்கப்படுகின்றது. பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். பயண இலக்கு தூரம் என்றால் சேர்ந்து நட, இலக்கு அருகில் இருந்தால் தனியாக நட என்று சொல்வார்கள். பயண தூரம் அதிகமாக இருந்தால் தனியாக செல்லுதல் சலிப்பை ஏற்படுத்தும். எனவே மற்றவர்களுடன் இணைந்து செல்லுதல் பயன் தரும். பயண தொலைவு அருகில் இருக்கும் பொழுது மற்றவர்களுடன் சேர்ந்து நடந்தால் நேரம் விரயமாகும். இயேசுவின் இலக்கு அருகிலேயே இருந்தது. இது மனிதர்களின் மீட்பிற்கான பாதை. மனிதர்களோ இழிவாக நினைக்கின்ற வழி என்பதால் இயேசு அப்பாதையில் தனியாக நடக்க தின்வினார். சீடர்களை இறையாட்சிக்கு பணிக்காக அனுப்புகிற போது சுமைகள் பயணத்திற்கு வேகத்திற்கு இடையிலாக இருக்கும்போது என்பதால் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொன்ன இயேசுவின் பயண வேகத்தை கடினமாக சிலுவையில் கொடுக்கப்படுகின்றது. முதுமையின் தனிமைக்கு கைத்தடி துணையாக அமைவது போல இயேசுவின் தனித்த பயணத்திற்கு சிலுவை தடி துணையாக கொடுக்கப்படுகிறது. இயேசு ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறார். ஜெபம். இயேசு எங்கள் வாழ்வில் பயணத்தில் பிறர் எங்கள் மேல் அவமானங்களையும் வசைமொழிகளையும் பாரங்களாக சுமத்தினாலும் அந்த பாரங்களோடு சேர்ந்து பயணிக்க திறன் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முதல் சறுக்கல். தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். பயணத்தின் சுவாரஸ்யம் பாதையின் தன்மையிலேயே அமைகின்றது. பயணத்திற்கான பாதைகள் நிச்சயம் இருக்கும் என்றாலும் பாதைகள் எல்லாம் நிச்சயமாய் செம்மையானதாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. பாதைகள் செம்மையாகவும் வலுவானதாகவும் மேடு பள்ளமாகவும் வளைந்தும் நீண்டும் என்று வெவ்வேறு மாதிரிகளில் இருக்கும். ஆனால் அவற்றில்தான் பயணத்தின் இனிமையும் அனுபவமும் சுவைக்கப்படும். இயேசு பயணத்தின் தொடக்கத்தில் முதன்முறை தடுமாறுகிறார். பாதையோடு முகமுகமாய் சங்கமிக்கின்றார். இயேசுவிற்கு மக்கள் மனங்கள் அத்துப்படியாய் இருந்தன.
தன்னை மலை மேல் கொண்டு போய் தள்ள முற்பட்ட மக்களிடமிருந்து எளிதாய் நழுவி சென்றவர். பாதையின் நெளிவு சுழிவுகளில் சிக்கி கொண்டது வியப்பு என்றாலும் அதில் அவர் வீழ்ந்து கிடக்கவில்லை என்பதுதான் தனி சிறப்பு. எழுகின்றார், நடக்கின்றார். பயணத்தில்தான் அவருக்கு எத்தனை இன்பம், ஈடுபாடு. மானிட மீட்பிற்கல்லவா இந்த பயணம். துணிந்து தொடர்கின்றார். ஜெபம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் மற்றவர்கள் எங்களை விழ தாட்டுகின்ற போது அவர்களை எண்ணி எண்ணி சோர்ந்து போகின்றோம். நாங்கள் கடக்க வேண்டிய லக்கை மறந்து சுருண்டு விடுகின்றோம். உம்மை போல துணிந்து பயணிக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய் என்னும் ஆறுதல். கலிலேயாவில் உள்ள கானாவின் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கும் இருந்தனர். பயணம் இனிதைய அமைய ஓய்வும் உற்சாகமும் மிக அவசியம். நேடிய பயணமோ அருகாமை பயணமோ, ஒரே இடியாய் கடந்து விடுவதில் அனுபவமோ அர்த்தமோ பெரும்பாலும் இருப்பதில்லை. கடமை முடிந்தது என்பதாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் பயணத்தில் நடுவில் கிடைக்கும் உற்சாகம் பயணத்தின் தன்மைக்கு மெருகூட்டும், இன்மைக்கு சுவையூட்டும் நிறைவை பயணத்தின் இடையிலேயே சுவைக்கின்ற தருணங்களை ஏற்படுத்தும். இயேசுவின் இந்த இன்னலான பயணத்தின் இடையான உற்சாகம் தருகிற தருணங்களில்தான் 4, 5, 6 ஆகிய நிலைகளில் நாம் சிந்திக்கின்றோம். அவற்றின் மிகவும் மூத்தமானது இந்த 4வது நிலை. அன்னை மரியா தன் மகனை அவருடைய பாதையில் துணிந்து செல்ல இலக்க இன்பமான முடிவாக்க அனுப்பி வைக்கும், ஆறுதல் கொடுக்கும் அற்புதமான தருணம் இது. கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாவுடைய இருத்தலை இரசக்குறைபாடு மறைய காரணம். இயேசுவின் இந்த பயணத்திலும் அன்னை மரியா தன்னுடைய இருத்தலை தருகிறார். இது தகுந்த நேரம்தான். தன் மகனின் 3 ஆண்டு ஆயதர மக்கள் பணி அவருக்கு தந்துவிடக்கூடாது என்பதற்காக வழியில் மகனை சந்தித்து ஆறுதல் என்னும் ஆற்றலை தருகிறார். செபம். அன்னை மரியே, இயேசுவின் அவருடைய பயணத்தில் தொடரும்படியாக உற்சாகத்தையும் ஆறுதலையும் தந்தது போல நாங்களும் எங்கள் நம்பிக்கை பயணத்தில் சோர்வுறாதபடிக்கு எங்களோடு இருந்து எங்களுக்கு வலிமை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட இந்த ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தோள் கொடுப்பவன் தோழன். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்தும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். பயணம் அனுபவமாக மாறுகின்ற தருணங்கள் அற்புதமானவை. பெரும்பாலும் இத்தகைய அனுபவங்கள் எதிர்பாராத நிகழ்வுகளில்தான் கிடைக்கின்றன. எதிர்பாராத சறுக்கல்கள், எதிர்பாரா நட்பு,
எதிர்பாரா உதவி போன்றவை பயணங்களை ரசிக்க வைக்கின்றன, பயணிப்பவர்களை சிலிர்க்க வைக்கின்றன. இயேசுவின் பயணத்தில் அது போன்ற ஓர் அனுபவத்தை தந்தவர்தான் சீமோன். சீமோன் எதிர்பாராத சந்திப்பாளர். இயேசுவின் பயணத்திற்கும் இவருக்கும் பெரிதான தொடர்பில்லை. இயேசு பயணித்த பாதையில் அவர் இருந்தார் என்பது மட்டும்தான் இயேசுவிற்கும் சீமோனுக்குமான ஒரே தொடர்பு. காவலர்கள் இயேசு துவண்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றனர். சிலுவையில் அறைந்து கொல்ல வேண்டும் என்பதுதான் தண்டனை. இவரை பார்த்தால் வழியிலே இறந்து விடுவார் போலிருக்கின்றது. சிலுவையில் அறையப்பட்டுதான் இவர் இறக்க வேண்டும் என்று கட்டளையை முன்னிறுத்தி சந்தித்தவர்கள் சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்க நிர்பந்திக்கின்றனர். நிர்பந்தமோ தன் விருப்பமோ எதுவானால் என்ன, இயேசுவின் பயணத்தில் சீமோனிடம் இடம் கொடுக்க முடியாதாகிவிட்டது. ஜெபம். இயேசுவே, உம்முடைய பயணத்திற்கு சீமோன் செய்த உதவி மிக பெரியதானதாக மாறிவிட்டது. எங்களுடைய பயணத்திற்கு பிறரின் உதவியை எதிர்பார்க்கின்ற நாங்களும் பிறருக்கு உதவிட மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஆறாம் சலாம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தெளிவூட்டும் துணிச்சல். என் தலைவருக்கு துயரோ மன வருத்தமோ உண்டாகாது. என் தலைவராகிய உமக்கு ஆண்டவர் வெற்றியளிக்கின்ற போது உம் அடியாளை நினைவு கூர்ந்தருளும். துணிச்சல் தான் பயணத்தில் இருக்கும் எவருக்கும் மிக தேவையான நண்பன். துணிவின்றி யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை என்ற ஒரு வழக்கு உண்டு. துணிச்சலும் பயமும் தொற்றும் தன்மை கொண்டவை. அருகில் இருப்பவர் துணிச்சலோடு இருந்தால் மற்றவர் துணிச்சலோடு இருப்பர். பக்கத்தில் இருப்பவரின் பயம் துணிந்தவனையும் சற்று ஆட்டி பார்க்கும். துணிச்சலோடுதான் இயேசு தன் பயணத்தை தொடங்கினார். வழியில் சறுக்கல், தாய் அன்பு, யாருமற்ற தனிமை, பாரமான சிலுவை, பாரபட்சமான கசைகள், கீறப்பட்ட தேகம், பீரியடிக்கும் இரத்தம், புழுதி படர்ந்த சூழல், இவற்றின் மத்தியில் பயணம் சற்று பயமாகவும் பாரமாகவும் பயங்கரமாகவும் மாறிப்போவதை உணர்கிறார். மனம் வலிமையுடையதாயினும் உடல் பலகீனமடையதானே செய்யும். தூசியும் துரோகம் தனிமையும் முகத்தை அடைத்துக் கொள்கின்றன. கால்கள் நிலைத்து விட்டன, அடியெடுக்கவில்லை, யாரும் முன்வரக்கூட சிந்திக்கவில்லை என்பது காவலாளியின் கொடூர குணத்தின் அடையாளமாக இருந்தது. வள்ளுவனுக்கு வள்ளுவன் வையகத்தில் உண்டல்லவா. புழுதிக்குள் பூகம்பமாய் காவலாளிகளின் நகர்ந்து கொண்டு ஆண்டவர் அருகில் வந்ததொரு பெண்மை மென்மை மட்டுமல்ல, வன்மை பொழிந்த தன்மையும் தான். முகம் துடைக்கிறாள் வெரோனிகா. துடைக்கப்பட்டது முகத்தில் படிந்திருந்த புழுதி மட்டுமல்ல, சறுக்கல்களை கண்டு பதைந்த மனம், துயர் பார்த்து திகைத்த குணம், தன்மையை கண்ட பயம், பாரமான சிலுவையின் கணம் எல்லாம் துடைக்கப்பட்டது. இயேசு தன் பாதையில் துணிந்து செல்கிறார். வெரோனிகாவின் துணிச்சல் இயேசுவின் பயணத்திற்கு வேகம் கொடுக்கிறது. ஜபம். இயேசுவே, குழப்பமான எண்ணங்களோடு வாழ்க்கை பயணத்தில் திகைத்து நின்றவர்களுக்கு தாங்கள் வெரோனிகாவை போல துணிச்சல் கொடுக்க மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். ஓ இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட ஏழாம் சலாம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம்.
அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரண்டாவது தளர்ச்சி. என் கண்முன் இல்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி என்கிறாய். தளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி இல்லை, தடுமாட்டம் இல்லாமல் சாதனைகள் கிடைப்பதில்லை. தடைகளைக் கண்டு வருந்துபவன் தேங்கும் குட்டையாகி விடுகிறான். வீழ்ந்த பின்னும் எழுந்து நடக்கிறவள்தான் ஓடும் தூய நதியாகிறாள். சிறு குழந்தைகள் அடிக்கடி விழுந்து எழுவதனால்தான் நடக்க மட்டும் பழகுவதில்லை, அவற்றின் எலும்புகள் வலுப்பெறுகின்றன என்கிறது மருத்துவத்துறை. இயேசு இரண்டாம் முறையாக தளர்ச்சியடைந்து விழுகின்றார். தன்னை அரசனாக வேண்டும் என்ற எண்ணத்தில் மக்கள் தன்னிடத்தில் வந்தபோது நழுவி சென்றவர். துன்பம் வேண்டாம், வெற்றி மட்டும் போதும் என்ற எண்ணத்தில் பேதுரு கடிந்தபோது கண்டித்தவர். பாதையில் தடுமாறி மீண்டும் விழுகின்றார். விழுந்தவர் வீழ்ந்து போய்விடவில்லை, எழுகின்றார். தொடர்ந்து இலக்கை நோக்கி பயணிக்கின்றார். ஜெபம். இயேசுவே, நாங்கள் எத்தனை முறை வீழ்ந்தாலும் வீழ்ந்து கிடப்பதில் மகிழ்வதை விட எழுந்து நடப்பதில் இன்பம் காண அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். துன்பத்திலும் ஆறுதல். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து மலைமேல் ஏறி வரும் இயேசுவின் மனம் ஆறுதலான வார்த்தைகளையும் மனிதர்களையும் எதிர்நோக்கியிருக்கும். அப்படிப்பட்ட பண்பை இயல்பாக பெற்றிருக்கும் பெண்கள் இயேசுவை எதிர்கொள்கின்றனர். மற்றவரின் மகிழ்விற்காகவும் விடுதலைக்காகவும் வாழ்ந்த இயேசுவின் உடல் கூராக்கப்பட்ட நிலையைக் கண்டு பரிதவிக்கின்றனர், கண்ணீர் வடிக்கின்றனர். ஆறுதல் அனுபவிக்க வேண்டிய இயேசுவே அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். ஆறுதல் தேவைப்படும் நிலைக்கு மற்றவர் ஆளாகாதவாறு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழுங்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான உறுதிப்பாட்டை பெற தவறிய தருணங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளை வளர்க்க தவறியதற்காகவும் அழுங்கள் என்கிறார். ஜெபம். ஆறுதலின் ஊற்றான இயேசுவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பிறரின் துன்பத்திற்காகவும் துக்கத்திற்கும் ஆளாகாத வாழ்க்கை வாழ்வதற்கான மனதிடனை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்ச்சிக்கு முற்றுப்புள்ளி. என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும். பயணங்கள் பொதுவாக பயணிப்பவரின் விருப்பு வெறுப்புகளை உள்ளடக்கியே இருக்கும். அவர்தான் எதை விரும்புகிறாரோ அதை தன்னுடைய பயணத்தின் இனிமைக்காக செய்வார். பயணத்தின் போது மற்றவர்களின் உடனிருப்பு இருந்தாலும் மற்றவரின் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை முன்னிலைப்படுத்துவதே இயல்பு. இப்படி செய்வதில் இனிமை கிடைக்கும். ஆனால் இதில் மற்றவரின் விருப்பு வெறுப்புகளையும் முன்னிறுத்தும் மனம் வாய்ந்தால் அதில் மகிழ்வும் முழுமையும் கிடைக்கும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார். உண்மையான வெற்றி என்பது தன்னை தான்
என்னும் எண்ணத்தை வெற்றி கொள்ளுதலே. கெத்தமணி தோட்டத்தில் இத்துன்ப மரணத்திற்கு தன்னை கையளிப்பதா இல்லை இதிலிருந்து தப்பிக்கொள்வதா என்னும் குழப்பத்தில் இருக்கின்ற போது இயேசு, தந்தையே, என் விருப்பம் அல்ல, உம் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொன்னபோதே அனைத்து வீழ்ச்சியில் இருந்தும் வெற்றி பெற்று விட்டார். எனவேதான் இப்பொழுது 3ஆம் முறையாக தவறி விழுவதை அவர் பெரிதாக சட்டை செய்யவில்லை. சட்டையில் ஒட்டிய தூசியை தட்டி விடுவது போல எளிதாக எழுந்து நடக்கின்றார். வீழ்ச்சிக்கே முற்றுப்புள்ளி வைக்கின்றார். ஜெபம். தளராமல் பயணிக்கும் என் இயேசுவே, எத்தனை முறை நாங்கள் நம்பிக்கை சோதனைகளை கண்டாலும் பாவச் சேற்றினில் சிக்கி கொண்டாலும் உம்மை நம்பி துணிவுடன் எழும்பி நடக்கவும் வீழ்ச்சிகளை விழாத்தட்டவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்களை இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடை சுதந்திரம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்களை அணியச் செய்தார். ஆடை நம்மை மற்றவருக்கு அற்புதமாக அடையாளப்படுத்தும். ஒருவர் அணிந்திருக்கும் ஆடையில் அவரின் மாண்பும் தன்மையும் தனித்துவமும் தன்மானமும் தகைமையும் கண்ணியமும் காதலும் காமமும் இன்னும் இத்தியாதி வெளிப்படும். எனவேதான் நம் முன்னோர்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள். பயணத்தில் ஆடைகளுக்கும் முக்கிய பங்குண்டு. நாம் எத்தகைய ஆடை அணிகின்றோம் என்பதை வைத்தே நாம் எங்கு செல்கின்றோம் என்பதை அனுமானிக்க முடியும். கோவிலுக்கென்று ஒரு விதம், விழாக்களுக்கு ஒரு விதம், கலை நிகழ்வுகளுக்கு ஒரு விதம், கேளிக்கை நேரங்களுக்கு ஒரு விதம், விளையாட்டிற்கு ஒரு விதம், கல்விக்கூடங்களுக்கு ஒரு விதம், வேலை செய்யும் இடங்களுக்கு ஒரு விதம், சுபகாரியங்களுக்கு ஒரு விதம் என ஒவ்வொரு தருணத்தையும் நாம் ஆடையில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இயேசுவின் பயணம் துயரமானது என்று நாம் எண்ணுவதற்கு அவரின் துகிலுரிக்கப்பட்ட நிகழ்வே அடையாளம். மனிதனை போற்றி மானம் காத்தவருக்கு மானம் மறைக்க கூட ஆடை இல்லாமல் போனது. இகழ்ச்சியின் எல்லைக்கு சென்றும் நம்மை மீட்க திருவுளம் கொண்டார் இயேசு. ஜெபம். ஆண்டவரே, நாங்களே உம்முடைய உடல், ஒவ்வொருவரும் உம்முடலின் தனித்தனி உறுப்புகள் என்பதை நாங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள உதவும். உம் உடலின் உறுப்புகளாகிய எங்கள் உடல்களை கண்ணியமான உடைகளால் போர்த்த வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்திலே பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றிருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணிக்குள் ஆண்டவர். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும். ஓடும் நதி போன்றதே பயணம். அது ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடுகிறது. போகும் வழி எப்படி இருந்தாலும் அது இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கும். இயங்கிக் கொண்டே இருப்பது மட்டும் பயணத்தின் தன்மை அல்ல. சில நேரங்களில் தேக்க நிலையும் பயணத்திற்கு ஏற்பட்டு விடுகிறது. ஏரோது கொல்ல தேடுகின்றான், உமது பணியை நிறுத்திவிடும் என்று சொன்னபோது, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, நான் பேய்களை ஓட்ட வேண்டும், நோய்களை குணமாக்க வேண்டும் என்று வீராப்பாய் பேசி விடாது பணி செய்தவரை நிறுத்தி பார்க்கின்றனர் மனிதர்கள்.
இயக்கத்தில் இருக்கும் தொடர்வண்டியை நிறுத்தத்திற்கு முன்பாக நிறுத்த சங்கிலியை பிடித்து பாதியில் நிறுத்துவது போல இயேசுவின் இயக்கத்தை 3 ஆணி கொண்டு நிறுத்துகின்றனர் அவருக்கு எதிரானவர்கள். உடல் பயணத்தை நிறுத்தினாலும் உயிர் நிற்கவில்லையே. தந்தையோடும் அருகில் இருந்தவர்களோடும் உறவாடல் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. ஜெபம். இயேசுவே, எங்கள் உறவு பயணத்தை நாங்கள் கோபம், விரோதம், வெறுப்பு, பகைமை, பழிவாங்குதல் போன்ற ஆணிகளால் முடக்கி விடாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முடிவுறா பயணம். பயணத்திற்கு எல்லையே கிடையாது. அதற்கு குறிக்கோள் உண்டு. ஒரு நோக்கம் நிறைவு பெற்ற பின் மற்றொரு நோக்கம் தொடங்குகின்றது. முடிவுற்றதே பயணம். பயணம் முடிந்ததென்று நினைப்பவர் வாழ்க்கையின் தேக்க நிலையை அடைகிறார். அதுவே அவரின் இறுதி நிலை என்றாகின்றது. இயேசு ஒருபோதும் பயணத்தை நிறைவு செய்ததில்லை. அவர் பயணித்து கொண்டே இருக்கின்றவர். 3 ஆண்டு கால பணிக்காலத்தில் தோன்றிய எந்த தடைகளும் அவருடைய பணியை முடக்கியதில்லை. தன் பணியையும் பணிக்கான நெறிமுறைகளையும் அழகாக மாற்றிக்கொண்டே இருந்தார். பணியின் நிறைவில் கூட மனிதருக்காக தன் உயிரையும் தற்கையளிப்பு செய்கின்றார். அவர் உயிர் பிரிந்து விட்டது என்றாலும் அவருடைய பயணம் ஒருபோதும் முடிவுறுவதில்லை. உலகம் முடியும் வரை நம்மோடு இருப்பேன் என்று சொன்னவர் அல்லவா அவர். தந்தையிடம் சென்று நமக்காக இடம் ஏற்பாடு செய்ய பயணிக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு. ஜெபம். எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் நன்மை செய்யும் பயணத்தில் தேக்க நிலையை அடையாமல் தொடர்ந்து செல்ல உதவி செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, மெய் ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழைக்கும் அன்னை, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். மரித்த இயேசுவின் உடலை தாய் மரியா மடியில் கிடத்துகிறார். மனம் கணக்கும் தருணம். அன்னை மரியா என்ன நினைப்பார்? நம்மிடம் என்ன சொல்ல நினைப்பார்? என் மகன் உங்களுக்காக வாழ்ந்து இறந்துவிட்டார் என்று இயேசுவின் பெருமையை சொல்ல ஆசைப்படுவாரா? இல்லை. ஒரே மகனை உலகிற்கு கையளித்த நான் பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று தன்னை பெருமையாக பேசுவாரா? இல்லை. இதோ என்னை பாருங்கள். அன்னை மரியா நம் தாயும் அல்லவா? அவர் நம்மை பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். கானாவூர் திருமணத்தில் பணியாளர்களுக்கு அறிவுறுத்தியது போல நமக்கும் அன்பு கட்டளை விடுக்கின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசுவின் பயணத்தை நாம் தான் தொடர வேண்டும். அவர் சொன்னது போல பகைவருக்கு அன்பு செலுத்தவும், வெறுப்போருக்கு ஜெபம் போன்றவற்றை செய்து அன்பு விதைத்து இறையாட்சி பரப்பல் பணி செய்ய வேண்டுமென்று அழைக்கின்றார் நம் தாய் மரியா. ஜெபம். இறைவா, எங்கள் தாயின் அழைப்பை ஏற்று நாங்கள் இறையாட்சியின் பரப்பாளர்களாக பயணம் மேற்கொள்ள வரம் தாரும். இந்த பயணத்தில் நீர் திருத்தூதர்களுடன் இருந்தது போல
எங்களுடனும் இருந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் எப்பார கடவதே. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் சல திவ்ய இயேசுவே மே ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அதே அதிர்ஷ்ட பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தே. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். வார்த்தையாக, மனுவாக, மனிதரோடு மனிதராக, இறைவாக்கினராக, விடுதலை வீரராக, இறைமகனாக பல பரிமாணங்களில் பயணம் மேற்கொண்ட இறைமகன் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். இறைமனித உறவிற்காக தன்னுரையை ஈர்த்தவர் தாம் இயேசு. உயிரற்ற கல்லறையிலாய் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இயேசுவிற்கு நம் இதயங்களை கொடுப்போம். நம் இதயத்திலே இயேசுவை அடக்கம் செய்ய வேண்டாம். 3 நாட்கள் அடைகாப்போம். வார்த்தையான இயேசு நம்மிலும் நாம் அவருள்ளுமாக புதிய வாழ்விற்குள் நுழைவோம். மண்ணுலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க இதுதான் சிறந்த வழியும் புதிய சக்தி தரும் வாய்ப்பாகவும் இருக்கும். இயேசுவை நமக்குள்ளும் விதைத்துக் கொள்வோம். ஜெபம். இயேசுவே, எமக்காக உயிர் தியாகம் செய்த இறைவனின் செம்மறியே, உம்மை எமக்குள் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். இனி நாங்கள் அல்ல, நீர்தாம் எம்மில் வாழும்படியான வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்துமாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் பார கடவதே. ஆமென். கர்த்தாவே, உமது சனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கு எங்கள் பேரில் கோபமாயிராதையோ சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கோ எங்கள் பேரில் கோபமாயிராதையோ சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கோ எங்கள் பேரில் கோபமாயிராதையோ சுவாமி. தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வதைப்போரிடம் தயங்காமல் தம்மையே கையளித்தார். சிலுவின் கொடிய பாடுகளுக்கு ஆளாகி அவர் மீட்டருளின இந்த உமது அடியோர்கள் குடும்பங்களின் மீது கருணைக்கண் நோய்க்கிருள உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். உடைய திருமகனின் பாடுகளாலும் சிலுவை சாவினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். பேரிரக்கத்துடன் நீர் ஆற்றிய மீட்பு செயலின் பயன் எங்களில் எங்கும் நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவருடைய சாவிலே வெளிப்பட்ட உமது பேரன்பை கண்டுணர்ந்து நாங்கள் அவ்வன்பிலே என்று நிலைத்து வாழ்ந்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அச்சிஷ்ட பாப்பானவரின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும்
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே. இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். நாளை மாலை 7:15 மணியில் திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 7:15 மணியில் திருப்பலி நடைபெறும். ஞாயிறு திருப்பலி எஸ்தர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். ஞாயிறு திருப்பலி எஸ்தர் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.